வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தயிரில் என்னதான் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் இருக்க தான் செய்யுது. இந்த தீமைகள் உங்களுக்கு எப்போ ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் தயிரை எடுத்துக்கொள்ளும் போதும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதும், ஒரு சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள் இருக்குது, தயிரோட சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்கள். அந்த உணவுப் பொருட்களை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். இந்த பிரச்சனைகள், தீமைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது தயிரை எந்த நேரத்தில் நம்ம சாப்பிடணும், எந்தெந்த உணவுப் பொருட்களோட குறிப்பாக தயிரை நம்ம சேர்த்துக்கொள்ளவே கூடாது, அப்புறம் எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடணும், எந்தெந்த நேரத்தில் தயிரை சாப்பிடணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான ஒரு உணவு தான் தயிர். நம்ம எல்லாருக்குமே தயிர் நமக்கு பல பேருக்கும் பிடிக்கும். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கால நேரம் பார்க்காம நம்ம தயிரை எல்லா நேரங்கள்லையுமே சாப்பிட்டுட்ருக்கோம், தொடர்ந்து தினந்தோறும் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது தான் தயிர் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. அதுவும் நம்ம உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை தான் சாப்பிடணும். அப்படியே நம்ம இன்னும் மண் சட்டியில் தயிர் உரைய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவும் நல்லது. ஸோ அந்த மாதிரி நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் நல்லது. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகல் நேரம். அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். அப்படின்னா எந்தெந்த நேரத்தில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றிலே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் எடுத்துக்குவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி தயிர் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை நமக்கு ஏற்படும். ஸோ பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர் நமக்கு ஏற்படும். அதே போல் தயிர் நம்ம இரவு நேரங்கள்லையும் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடுவது ஆஸ்துமா, சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மிக மிக எளிமையாகவே சளி பிரச்சனைகள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதன் மூலமாக சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வலுவாக ஆரம்பிச்சிடும். அதனால் காலையில் வெறும் வயிற்றிலையும் தயிர் சாப்பிடக்கூடாது, இரவு நேரங்களையும் தயிர் சாப்பிடக்கூடாது. நண்பகலுக்கு முன்பாக தான் தயிர் சாப்பிடணும். நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடுவது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில பேரெல்லாம் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை நம்ம சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. இப்போது தயிரை நம்ம அந்த சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு சாப்பிட்றது ஆரோக்கியம் கிடையாது. தயிரை நம்ம இந்த மாதிரி சூடுபடுத்தி சாப்பிட்றது 1% கூட நமக்கு நன்மைகளை நமக்கு 1% கூட நன்மைகளை தராது. தயிரை நம்ம சூடுபடுத்திட்டோம் அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டுரும். இதை நம்ம வெறும் சுவைக்காக மட்டுமே சாப்பிடலாமே தவிர இதிலிருந்து 1% கூட மருத்துவ நன்மை நமக்கு கிடையாது. தயிரோட வேணும்னா நம்ம சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடிய தயிர் உடனடியாக நமக்கு ஆற்றலை தரும். ஸோ எனர்ஜி இல்லாமல் இருக்கிறவங்கலாம் உடனே தயிர் கூட சிறிது சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது ஆற்றலை பெறலாம். இன்னும் ஒரு சில பேர் தயிரை தினந்தோறும் தொடர்ந்து எடுத்துக்கொள்வாங்க. தயிர் கேட்டிங்கன்னா தினந்தோறும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவே கிடையாது. தயிரை நம்ம அந்த மாதிரி ரெகுலராக சாப்பிடக்கூடாது. தயிர் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடும். நம்ம தொடர்ந்து தினமும் தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொழுப்புகள் நம்மளோட ரத்த குழாய்களில் படியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரத்த நாளங்களில் ரத்தம் இதயத்துக்கு போகணும். அப்படி போகக்கூடிய இடத்துல கொழுப்புகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா இதயத்துக்கு ரத்தம் செல்வதில் தாமதம் ஏற்படும். அப்போ தான் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா தினந்தோறும் எடுத்துக்கொண்டதான் ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படும். அதனால் நம்ம அளவோடு தான் சாப்பிடணும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸ்கின் டிசீஸ் ஏற்படும், அலர்ஜி ஏற்படும். தயிர் நம்ம தொடர்ந்து தினந்தோறும் சாப்பிடும்போது உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் நமக்கு ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம். சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகலாம். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். அப்படின்னா எப்போ நம்ம தயிர் சாப்பிடுவது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர் சாப்பிடுவது நல்லது. அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை எது அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக, அதாவது அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தயிரோட நீங்கள் வெங்காயத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தயிர் பச்சடி, வெங்காய பச்சடின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த உணவு பழக்கத்தை முதல்ல கைவிட்டு விடுவது நல்லது, அல்லது மாற்றிக்கோங்க, இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. அது நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போது தயிர், வெங்காயம் போன்ற இந்த மாதிரி நம்ம தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி அப்படின்னு
அப்படின்ற இந்த கலவையை ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அது நமக்கு தோல் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும். ஸோ ஸ்கின் அலர்ஜி நமக்கு வரும், உடல் அரிப்பு ஏற்படும், எக்ஸிமா ஏற்படும், சொரியாசிஸ் போன்ற இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ், தோல் பிரச்சனைகள், தோல் சார்ந்த குறைபாடுகள் நமக்கு உடலில் வந்து ஏற்படும். ஸோ அதனால் நம்ம தயிரையும் குறிப்பாக வந்து வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது, தயிரையும் மாம்பழத்தையும் ஒன்றா சேர்த்துக்கூடாது. இப்போது நம்ம வந்து ஒரு கோப்பை தயிரோட இந்த மாதிரி மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னா வெறும் சுவைக்காக மட்டுமே நீங்கள் சாப்பிடலாமே தவிர அது உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடும். அதனால் நம்ம தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரம்பித்து நம்மளுடைய உடல் வந்து மந்தமாகவே இருக்கும். அன்னைக்கு முழுவதுமாகவே நமக்கு உடல் மந்தமாக இருக்கும். அதனால் நம்ம தயிரையும் மாம்பழத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள், மீனும் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ இது எல்லாமே உயர்தர புரோட்டீன்கள், ஹை புரோட்டீன்ஸ் இது எல்லாமே. அப்போ இது இரண்டு புரதங்களும் ஒன்றா நமக்கு சேரும்பொழுது நம்மளுடைய உடலில் புரதம் அதிகமாகிறதால இது நமக்கு செரிமானம் ஆகிறதுல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும், தோல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். குறிப்பாக அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். உளுத்தம் பருப்பையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செய்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அப்படின்றதால கண்டிப்பாக நீங்கள் தயிரோட உளுத்தம் பருப்பை சேர்த்து சாப்பிடவே கூடாது. அது உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய எந்த உணவுகளாக இருந்தாலும் தயிரோட நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது. ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தயிரோட சாப்பிடக்கூடாது. இப்போது நம்ம இந்த மாதிரி சால்னா சாப்பிட்றது, குறிப்பாக வந்து அது கூட வந்து எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை எடுத்துக்கிறது, இது கூட வந்து நம்ம தயிரை வந்து ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து புரதம் இருந்திருக்கக்கூடிய தயிரோடு நம்ம சாப்பிடும்போது செரிமானத்தை தாமதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்மை விரைவில் சோர்வடை வச்சிடும். அதாவது அந்த ஆயில் ஃபுட்ஸும் தயிரும் ஒன்றா செரிமானம் ஆகிறதுக்குள்ளவே நமக்கு வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிடும். இதன் காரணமாக தான் நம்ம அந்த ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த லஸ்ஸி போன்ற அந்த பால் மற்றும் பால் பொருட்கள் சம்பந்தமான பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது விரைவில் தூக்கம் வருவதற்கான காரணம் இதுதான். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படின்னு நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தயிர் இந்த உணவுப் பொருட்களை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் தயிரை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. நீங்கள் இன்னும் மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லது. ஆரோக்கிய நன்மைகள் விரைவாக கிடைக்கப்பெறும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு குடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படாது. நீங்கள் உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை உங்களுக்கு வேணும் அப்படின்னா குடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த தெளிந்த நீரை எடுத்துக்கொள்ளும் போது தலைச்சளி, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தலைவலி நீங்க ஆரம்பிக்கும். உடல் வந்து உஷ்ணம் குறைஞ்சு உடல் வந்து குளிர்விக்கப்படும். ஸோ கோடை காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தயிரில் வந்து உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்போதுமே நீங்கள் தயிர் வந்து சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தராது. நீங்கள் அதை சூடுபடுத்திட்டீங்கன்னா தயிரில் முன்னாடி இருந்த டேஸ்ட் வந்து இருக்காது, டேஸ்ட்டும் கிடைக்காது, நன்மைகளும் கிடைக்காது. அதோடைய ஸ்ட்ரக்சரே வந்து ஒட்டுமொத்தமாக மாறிடும். அதனால் நீங்கள் தயிரில் இருக்கக்கூடிய இந்த தீமைகள்லாம் தெரிந்து கொண்டு நன்மைகளுக்காக மட்டுமே தயிரை வந்து ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.